அதாவது டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நேர் விளக்கம் காட்டும் இயல்பு கரைசல்கள், பாசிட்டிவ் டிவியேஷன் காட்டக்கூடிய நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ். எத்தனால் அண்டு சைக்ளோஹெக்சேன், இதில் எக்ஸாம்பிள்ஸ் பென்சீன் அண்ட் அசிட்டோன், கார்பன் டெட்ராக்ளோரைடு அண்ட் குளோரோஃபார்ம், அசிட்டோன் அண்ட் எத்தனால், இது வந்து எத்தனால் அண்ட் வாட்டர். ஸோ இதை வந்து இந்த மிக்சர்ஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. எத்தனால் ப்ளஸ் சைக்ளோஹெக்சேன், பென்சீன் ப்ளஸ் அசிட்டோன் அண்ட் அசிட்டோன், கார்பன் டெட்ராக்ளோரைடு அண்ட் குளோரோஃபார்ம், அசிட்டோன் அண்ட் எத்தனால், இந்த எத்தனால் அண்ட் வாட்டர். இந்த மிக்சர்ஸ் வந்து பாசிட்டிவ் டீவியேஷன் காட்டக்கூடிய இயல்பு கரைசல்கள். ஸோ முதல் இயல்பு கரைசல்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரவுல்ட் விதிக்கு உட்படாத கரைசல்கள் எல்லாமே வந்து இயல்பு கரைசல்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரவுல்ட் விதிக்கு உட்படக்கூடிய கரைசல்கள் நல்லியல்பு கரைசல்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நெகட்டிவ் டீவியேஷன் காட்டக்கூடிய எதிர்விளக்கம் காட்டும் நான் ஐடியல் சொல்யூஷன் இயல்பு கரைசல்கள் என்னென்ன அப்படின்னா, அசிட்டோன் ப்ளஸ் குளோரோஃபார்ம், அடுத்தது குளோரோஃபார்ம் ப்ளஸ் டைஎத்தில் ஈத்தர், அடுத்தது அசிட்டோன் ப்ளஸ் அனிலீன், அடுத்து குளோரோஃபார்ம் ப்ளஸ் பென்சீன். அதாவது நெகட்டிவ் டீவியேஷன் காட்டக்கூடிய நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் CH3COCH3னா அசிட்டோன் ப்ளஸ் CHCl3னா குளோரோஃபார்ம், அசிட்டோன் ப்ளஸ் குளோரோஃபார்ம். ரெண்டாவது CHCl3னா குளோரோஃபார்ம் அண்ட் C2H5OC2H5னா டைஎத்தில் ஈத்தர். மூணாவது CH3COCH3னா அசிட்டோன் அண்ட் C6H5NH2 அப்படின்னா அனிலீன். நாலாவது CHCl3 அப்படின்னா குளோரோஃபார்ம், C6H6 அப்படின்னா பென்சீன். ஸோ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸு எது பாசிட்டிவ் டிவியேஷன் ஐடியல் நான் ஐடியல் சொல்யூஷன், அப்புறம் எது நெகட்டிவ் டிவியேஷன் ஃப்ரம் நான் ஐடியல் சொல்யூஷன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. சரிங்களா?